நன்றி. இன்று 2 நூல்களை தமிழ்நாடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளனர். ஒன்று புலன் விசாரணை ஒரு கலை, இரண்டாவது நூல் சீர்திருத்தவா சிறுமைப்படுத்தவா. புலன் விசாரணை ஒரு கலை என்ற நூலில் 28 வழக்குகள், புலன் விசாரணை எவ்வாறு செய்யப்பட்டது, அதில் உள்ள சிக்கல்கள், தடுமாற்றங்கள், விளைவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே போல இரண்டாவது நூலில் குற்றம், சட்டம், காவல்துறை, அதன் விளைவுகள் இதை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன. இன்றைய காலகட்டத்தில் புலன் விசாரணை என்பது காவல்துறை மட்டும் செய்வதில்லை. இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் குடும்ப சூழலை குறித்து செய்யக்கூடிய விசாரணை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. புலன் விசாரணை என்பது காவல்துறையோடு இணைந்த ஒரு செயல். காலப்போக்கில் புலன் விசாரணை பிரிக்கப்பட்டு சட்ட ஒழுங்கு தான் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் காவலர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள், மாணவர்கள், சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் புலன் விசாரணை தெரிந்து கொள்வதற்காக இந்த நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. இன்று இவ்வேறு நூல்களையும் நீதியரசர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஓவியத்திரு மோதி அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டுள்ளார்கள். இந்த நூலானது அனைவருக்கும் பயன்படும் என்று நம்புகின்றோம். நன்றி சார். வேற என்னென்ன நீங்க எல்லாமே அதில் கொடுத்துருக்கீங்க? குற்றம் சார்ந்த, அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது சீர்திருத்தவா சிறுமைப்படுத்துவா. இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், உதாரணத்துக்கு சிறார் குற்றங்கள், புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள், காவல்துறை புலன் விசாரணைகளுடைய சிக்கல்கள், இதை பற்றி விவரிக்கப்பட்ட கட்டுரையில் ஈடுபட்டுள்ளது. புலன் விசாரணை ஒருத்தர் சொன்னார், குடும்பத்தில் கூட ஒரு புலன் விசாரணை இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு புலன் விசாரணை இருக்கு. இதுல எப்படி சார் ஃபேமிலி ரிலேட்டடாக இல்லை குற்றம் சார்ந்த மட்டும்? சரி, புலன் விசாரணை என்பது காவல்துறைக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. காவல்துறை செய்யக்கூடிய புலன் விசாரணையானது சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றனுடைய விசாரணைக்கு உட்பட்டு நடத்தப்படக்கூடியது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டினுடைய அடுத்த வீட்டில் ஒரு திருட்டு வீட்டில் இருந்தால் காவல்துறை விசாரணை மேற்கொள்வார்கள். நாம் என்ன செய்வோம், அந்த வீட்டில் எப்படி திருட்டு நடந்தது, யார் காரணம், நாளைக்கு நம்ம வீட்டில் திருட்டு நடந்தோமான்னு நம்ம ஒரு சந்தேகப்படுவோம். நாம் ஒரு முன்னெச்சரிக்கை செய்வோம். அப்போ புலன் விசாரணைங்கிற பேரை மாற்றிட்டு என்ன நடந்தது அப்படி வச்சு செய்யக்கூடிய ஆய்வு தான் புலன் விசாரணை. அப்போ அவர் ஏற்கனவே நண்பர் சொன்னது போல் ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு குடும்பத்தினரும் புலன் விசாரணை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மாற்றப்படுது. அது இதை இயற்கையானது. தேங்க்யூ. சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுமோ தெரியல, நீங்கள் பார்த்துக்கலாம்.